எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இன்னல், இடைஞ்சல், கஷ்டம் எல்லாத்துலேருந்து நம்ம அழகாக வெளியே வந்திருப்போம். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கடவுள் வழிபாட்டால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது. இந்த உலகத்தில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும், நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும், நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும், மூளை இயக்கமாக இருக்கட்டும், எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை. அது அதற்கு இட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கின்றது. அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை. கண்டிப்பாக அதை நம்ம கண் பார்வையில் கொண்டு வர முடியும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இப்போ இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார். சிவனை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார். சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார். இல்லை என்றால் நீ அந்த அரும்பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய். அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்குறோம்ல, எத்தனை பேர் சிவபெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா எண்ணிலடங்கா பேர் வழிபட்டாலும் கூட அத்தனை பேர்த்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அப்படின்னா அது வழிபடுதல். அந்த வழிபடுதல் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சிவனாகத்தான் இருப்பார்.